இந்த திண்டுக்கல் மாவட்டத்திற்கோ இந்த பழனி சட்டமன்ற தொகுதிக்கோ ஏதாவது ஒரு பெரிய புதிய திட்டத்தை கொண்டு வந்தாங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று சுமார் 350 கோடி மதிப்பீட்டில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏழைகளுக்கு உயர்தர அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அற்புதமான மருத்துவமனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு தனியார் மருத்துவமனைக்கு இணையாக அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்படுகின்றது. அந்த மருத்துவமனைக்கு கூட முழுமையான டாக்டர் நியமிக்கல, முழுமையான செவிலியர் நியமிக்கல, மருத்துவ உதவியாளர் நியமிக்கல. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக ஏழை மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்கள் இல்ல, நர்சுகள் இல்ல, மருத்துவ உதவியாளர் இல்ல, மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, ஊசி இல்ல. இப்படி அவ்வளவு ஆட்சி தேவையா? சிந்திச்சு பாருங்க. 350 கோடி போட்டு இந்த மக்களுடைய பயன்பாட்டிற்கு, மக்களுடைய தேவைக்கு, மக்கள் ஏதாவது நோயாய்ப்பட்டா ஏழைகளுக்கு எவ்வித கட்டணம் இல்லாம அற்புதமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான மருத்துவமனையை நானே நேரடியாக பார்த்து அந்த மருத்துவமனைக்கு நான் அடிக்கல் நாட்டினேன். ஆக அப்படிப்பட்ட மருத்துவமனை இன்றைக்கு அவல நிலையிலே இருக்கின்றது. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த மக்களுக்கு தேவையான, திண்டுக்கல் மாவட்ட மக்களுக்கு தேவையான, ஏழை மக்களுக்கு தேவையான ஏதாவது உடல்நிலை சரியில்லாவிட்டால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் தனியார் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு அற்புதமான மருத்துவ செய்யக்கூடிய அளவிற்கு மருத்துவமனையுடைய தரத்தை உயர்த்தி வழங்கப்படும். இன்னைக்கு இந்தியாவிலேயே அரசு பொது மருத்துவமனையில் அதிமுக ஆட்சியில் செயல்பட்டது மாதிரி எந்த மாநிலத்திலும் இல்லை, இன்றைக்கு தமிழகத்திலும் இல்லை. இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த நாராயணசாமி என்ற தொழிலாளி 2 கையும் கிடையாது, என்னை வந்து சந்தித்து 2 கையும் பொருத்துவதற்கு மனு கொடுத்தாரு. இந்த மனு நான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சு அழைத்து இந்த 2 கையும் இல்லாதவருக்கு 2 கையும் பொருத்த வேண்டும் என்று மனு கொடுத்தார். இதுக்கு நடக்குமா? நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. கையில் அவர்களுக்கு எப்படி கை கொடுக்க முடியும்? உடனே மருத்துவ குழு அமைக்கப்பட்டு அவரை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இறந்தவர் உடலிலிருந்து 2 கையை வெட்டி இணைத்து நலமோடு வளமோடு குழந்தையோடு வாழ்ந்துட்டு இருக்கார். இன்றைக்கு மதியம் என்னை வந்து பார்த்து கை குலுக்கிட்டு போனார். அண்ணா, என் வாழ்நாளில் மறக்க முடியாது, எனக்கு 2 கையும் கொடுத்தீங்க, இந்த கையை பிடிச்சி இந்த 2 கையும் நீங்க கொடுத்த கை. இந்தியாவிலே எந்த அரசு பொது மருத்துவமனையும் நம்முடைய மருத்துவர்கள் செயல்பட்ட மாதிரி செயல்பட்டது கிடையாது. அப்படி திறமையாக நம்முடைய மருத்துவர்கள் செயல்பட்டு அற்புதமாக கையை பொருத்தி அந்த கையில்லாதவருக்கு கையை வழங்கி இன்றைய தினம் திருமணமாகி 2 குழந்தை அவருக்கு இருக்குது. இது அதிமுக ஆட்சி. அப்படி ஏழ்மையானவருக்கு நாங்க வேலை போட்டு கொடுத்தோம், ஏழ்மையானவருக்கு வேலை போட்டு கொடுத்தோம். ஆனா அந்த வேலையை மாத்தி கொடுத்திருக்கிறாங்க. பாவம், சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஏழை தொழிலாளி, அவர்களை கூட இந்த அரசாங்கம் பழி வாங்குது. இந்த அரசாங்கம் வேண்டுமென்ற திட்டமிட்டு ஏழைகளை வஞ்சிக்கின்ற அரசாக இன்றைக்கு சாலையில் மாடல் அரசு இருக்கிறது. அதோட இன்றைக்கு தமிழகத்தில் அடியோடு சட்ட ஒழுங்கு சீர்கட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் போதை நடமாட்டம் அதிகரிச்சுட்டு, இதனால மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இன்றைக்கு கொலை, கொள்ள, திருட்டு, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு அதிமுக ஆட்சியெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தா, பத்திரிகையில் பார்த்தா வெள்ளி நிலவரம் என்ன, தங்க நிலவரம் என்ன, அப்படித்தான் செய்தி வரும். இப்போ தொலைக்காட்சி திறந்தாலும் சரி, இன்றைக்கு பத்திரிகை திறந்தாலும் சரி, அதுல வர்ற செய்தி கொலை நிலவரம் என்ன, கொலை நிலவரம் என்ன அப்படின்னு செய்தி தான் நான் பார்க்க முடியுது. ஐயா கொஞ்சம் கம்முன்னு ஐயா, நீ நல்லா தான் இருக்கிறீங்க, உள்ள இருக்கிறாள் கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறார். தம்பரே கொஞ்சம் அமைதியா ராஜா. ஆக இன்றைக்கு
திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு செயலற்ற அரசாங்கமா இருக்குது. ஒரு திறமையற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டில் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம். உடனே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை நீங்கள் சரி செய்ய வேண்டும், அதை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமுள்ள மாநிலமாக, போதை நிறைந்த மாநிலமாக இளைஞர் பொதுமக்கள் இன்னைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுவாங்க எச்சரித்தோம். ஆனா அப்பெல்லாம் முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லை. இன்றைய தினம் தொலைக்காட்சியில் குறிப்பிடுகிறார், இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்போ எல்லாம் போதைக்கு அடிமையாகி அவர் குடும்பமே நடுத்தருவுக்கு வந்து சீரழியக்கூடிய நிலையில இப்போ முதலமைச்சருக்கு நானும் அதை வந்து தொலைக்காட்சியில் சொல்றார். நாங்கள் எச்சரிக்கும் போது இந்த அரசு விழிப்போடு இருந்து செயல்பட்டு இருந்தா இந்த போதை நடமாட்டத்தை கட்டுப்படுத்திருக்கலாம். அரசு நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். அரசாங்கத்துக்கு அந்த வலிமை இருக்குது. நான் முதலமைச்சர் பொழுது சட்டத்தை ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றது. ஆனால் இன்றைய தினம் தலையிலக மாறி ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகம் செயலற்று இருக்கின்றது. அதோட காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு அரசியல் தலையீடு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அவர்களால் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா காட்சியளிக்குது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தில் போதை நடமாட்டம் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கி காட்டுவோம். இன்னைக்கு காவலருக்கே பாதுகாப்பு இல்ல. 6 மாசத்துல 6 காவலர் கொலை பண்ணி இருக்கிறாங்க. இப்படி எங்க போய் பொதுமக்களை காவலருக்காக பாதுகாக்க போறாங்க? இன்னைக்கு 2 நாளைக்கு முந்தி இன்னைக்கு சென்னையில ஒரு பெண்மணி அவருடைய தண்ணீர் குடிநீர் பைப்பை உடைத்ததாக அந்த 100 காவல்துறைக்கு போன் பண்றாங்க. உடனே அங்க இருக்கிற காவல்துறை வந்து அங்க இருக்கிற அந்த குடிநீர் பைப்பை உடைச்சு விட்டு பேசிட்டு இருக்க பிடிச்சி அடிக்கிறாங்க. யார? காவலரை அடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் இருக்குது. இவர்கள் எப்படி மக்களை பாதுகாப்பாங்க? இனிமேல் காவல்துறையை பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு தேவை. அப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 8 வயது சிறுமி முதல் 80 வயது வரை பாட்டி வரைக்கும் பாதுகாப்பே இல்லை. ஒரு அவல ஆட்சி. அத்தனைக்கும் இந்த ஆட்சியில சரியான நடவடிக்கை இல்லை. உரிய நடவடிக்கை அப்பப்போ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இப்படிப்பட்ட தவறுகள் நடக்காது. குற்றம் புரிகின்றவருக்கு காவல்துறை கண்டா அச்சம் ஏற்பட வேண்டும். அப்படி இருந்தா தான் காவல்துறை தன்னுடைய கடமையை முழுமையா செய்ய முடியும். ஆனால் தமிழகத்திலே அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. ஆகவே இன்றைக்கு குற்றம் செய்கின்றவர் எளிதாக போக நடு ரோட்டில் வெட்டுறான். நீங்க எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. மிக மோசமான அவல ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கணும். அப்பதான் அந்த மாநில வளர்ச்சியை பார்க்க முடியும். அந்த மாநிலம் பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும். புதிய புதிய தொழிற்சாலை தமிழகத்துக்கு வர வேண்டும். படித்த இளைஞருக்கு வேலை கிடைக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த மாநிலம் அமைதியாக இருக்க வேண்டும். சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் புதிய தொழிற்சாலை தூங்குறவங்க தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து வருவாங்க. அதிமுக ஆட்சியில பல்வேறு திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். இன்றைக்கு ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி ஆட்சியாக அதிமுக ஆட்சி திகழ்ந்தது. இன்னைக்கு சுகாதாரத்துறை நான் சொன்ன மாதிரி பல்வேறு சாதனைகளை புரிந்தது. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 2011 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்த மக்களுடைய குறைகளை போக்கிய அரசு முழுமையான ஏழை மக்களுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு மருத்துவமனை கொண்டாந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்று 52 மாசம் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சதா? கொண்டாந்தாங்களா? கேட்டா மத்திய அரசு மீது பழி சுமத்துறாங்க. இதே மாண்பு
புரட்சி தலைவி அம்மா 2011 தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது மத்திய அரசு நிதி கொடுக்கல. மாநில அரசாங்க நிதியில இருந்து 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம், 7 சட்டக்கல்லூரி கொண்டாந்தோம். 10 ஆண்டு 2011 2021 10 ஆண்டுல 7 சட்டக்கல்லூரி திறந்தோம், 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திறந்தோம், 26 பாலிடெக்னிக், 4 பொறியியல் கல்லூரி, அதே மாதிரி 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், அதே போல பிடெக் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி பல கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இதை மறுக்க முடியுமா? திமுக ஆட்சியில் எத்தனை கல்லூரி கொண்டாந்தீங்க? எவ்வளவு பேர் இன்னைக்கு ஏழைகள் படித்து பட்டம் பெற்றிருக்காங்க? இல்ல, இது அண்ணா திமுக ஆட்சியால தான் முடியும். ஒரு திறமையான ஆட்சின்னு சொன்னா அது அண்ணா திமுக ஆட்சியை தான் சொல்ல முடியும். திமுக ஊழல் ஆட்சி, இன்னைக்கு ஊழல் ஊற்றுக்கண் திமுக. இது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படித்தான் இருக்குது. திமுக ஊழல், ஊழல் என்றால் திமுக. இன்றைக்கு இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைக்கு துறை துறை வாரியா ஊழல், ஊழல் இல்லாத துறையே இல்லை. பத்திரப்பதிவு எடுத்துக்கங்க, நிறைய பேர் வீடு வாங்கி இருப்பீங்க, வீட்டை வித்திருப்பீங்க. 10% கமிஷன் கொடுத்தா தான் அந்த பத்திரப்பதிவு துறையில பதிவு செய்யறாங்க. இப்படிப்பட்ட அவலம் ஆட்சி தேவையா? இன்னொன்னு டாஸ்மாக், உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கதான் டாஸ்மாக் ஒருத்தர் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படியே ஆட்டம் போட்டுட்டு தான் இருப்பாவும். நல்ல மனுஷன் தான், உள்ள போன சரக்கு சரியில்லை, அதனாலதான் அவர் அப்படி இருந்தாரு. நம்ம கூட்டத்துக்கு வந்திருக்கிற நல்ல மனிதர், பாராட்டலாம். ஆக நம்மளுக்கெல்லாம் நம்ம டாஸ்மாக் கடைக்கு போகாதீங்கப்பா, நல்லது. ஆனா டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டில் போய் வாங்கினா 10 ரூபா அதிகமாக கொடுத்தா தான் பாட்டில் கிடைக்கும். தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி. இன்றைக்கு டாஸ்மாக் மதுபான கடையில் இருந்து மட்டும் மேலிடத்துக்கு போயிட்டு இருந்தா தகவல். மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி. 10 ரூபா டாஸ்மாக் மதுபான கடையில் அதிகம் வாங்கினது இல்லையா? 4 ஆண்டுல இவ்வளவு பெரிய மெகா ஊழல், 22 கோடி ஊழல் செய்த அரசு திமுக அரசாங்கம். தம்பி கொடி கீழே போடு, அண்ணா திமுக கொடி தள்ளிவிடி, தள்ளிப்படி ராஜா. சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு இடி டாஸ்மாக்ல முறைகேடு நடந்ததாக பத்திரிகையில் செய்தி வெளியிட்டாங்க. முதல் கட்டமா 1000 கோடி ஊழல் தெரிவிக்கப்பட்டாங்க. இதை முறையாக விசாரிக்கப்பட்டா 40,000 கோடி டாஸ்மாக்ல ஊழல் நடைபெற்றிருக்கும் என்று அவர் கணிச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள கோர்ட்டுக்கெல்லாம் போய் வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க. அண்ணா திமுக ஆட்சி உங்களுடைய ஆதரவோடு மலர்ந்த பிறகு டாஸ்மாக் நடைபெற்ற முறைகேடு அத்தனையும் வெட்ட வெளிச்சத்து கொண்டார். யாரும் தப்ப முடியாது. போனதற்கு நான் முதலமைச்சர் இருந்த 4 வருஷம் 2 ஆண்டு காலம், அப்பெல்லாம் நான் எதையுமே இப்படி சிந்திக்கல. யாரையும் பழி வாங்கக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு கொடுத்த பொறுப்பு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் 4 ஆண்டு காலம் நாங்கள் முதலமைச்சர் இருந்து பணியாற்றினோம். அந்த காலகட்டத்தில் வறட்சி, அடுத்தது புயல், அடுத்தது கொரோனா, 4 வருஷம் அப்படியே போயிட்டுது. இருந்தாலும் அந்த 4 ஆண்டு காலத்தில் விலைவாசி உயரல, விலைவாசி கட்டுப்பாட்டுகளை வச்சிருந்தோம். இன்னைக்கு திமுக ஆட்சியில் வெண்ணெய் முட்டிக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்வு, அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு. இன்னைக்கு மக்களை வேலை இல்ல, வருமானம் குறைஞ்சு போச்சு, செலவு அதிகரிச்சுட்டு மக்கள் படுகின்ற துன்பத்தை, ஏழை மக்கள் படுகின்ற கஷ்டத்தை விடியா திமுக அரசு கவனம் செலுத்தல. இதற்கெல்லாம் தீர்வு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏழைகள் கொடுக்கின்ற தண்டனை தோல்வி. ஏழைகளை மறந்தால் அதற்கு தகுந்த தண்டனையை அரசாங்கத்துக்கு வழங்குவாங்க, திமுக கட்சிக்கு வழங்குவாங்க. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்லுகிறார், எங்கள் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி பலம்னு. நாங்க மக்களை நம்புறோம், திமுக கூட்டணி நம்புது. இன்றைக்கு இந்த மக்கள் தான் நீதிபதிகள். இந்த மக்கள் யாரை விரும்புகின்றார்களோ அவர்கள் தான் ஆட்சிக்கு வர முடியும். உண்மைதானே? நீங்க தான் நீதிபதி. ஆனா ஸ்டாலின் மக்களை நம்பல, கூட்டணி நம்பிட்டு இருக்கார்.
ஆக இன்னைக்கு 10 ஆண்டு காலம் எப்பொழுது பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர் நாங்கள் 10 ஆண்டு காலம் ஒற்றுமையா இருக்கணும். அப்புறம் எதுக்கு நீங்க கட்சி கழிச்சிட்டு திமுகவிலேயே சேர்ந்துக்கலாம்? அப்புறம் எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருக்கிறீங்க? மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது ஒரு அரசாங்கம் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு குரல் கொடுக்க வேணும். ஆனா திமுக கட்சியில கூட்டணியில் இருக்கின்ற கட்சி எதுவுமே குரல் கொடுப்பதில்லை, எல்லாமே ஜால்ரா போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும். ஏன்னா இன்னொரு சொல்ல, ஸ்டாலின் சேலத்தில் நடந்த கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியில் நான் பாதி கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறார். திமுக தலைவர் ஸ்டாலின் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில மாநாடு சேலத்தில் நடக்குது. அதில் குறிப்பிடுகிறார் பேசும்போது, நான் பாதி கம்யூனிஸ்ட் கட்சினார். அப்படின்னா பாதி திமுக விழுங்கிட்டது, பாதிய திமுக விழுங்கி விட்டது. நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன், கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைவர்களே நீங்க உஷாரா இருக்கணும். ஆக உங்களை ஏமாற்றி தந்திரமா கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வரதுக்கு ஸ்டாலின் துடிக்கிறார். ஆனா உங்களுடைய நிலைமை தலைகீழா இருக்குது. மக்களுடைய செல்வாக்கு இழந்துகிட்டு இருக்கிறீங்க. மக்களுக்கு எந்த ஒரு போராட்டமோ அல்லது மக்கள் பிரச்சனையோ நீங்கள் குரல் கொடுப்பதில்லை. ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே உங்களுக்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார் என்பதை மட்டும் நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு கடுமையான மோசம் என்பதற்கு இந்த 3-4 நாட்களாக நடைபெறுகின்ற சம்பவம். இன்றைய தினம் ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் இன்றைக்கு டிஜிபி, தமிழகத்தில் இருக்கிற டிஜிபி சட்ட ஒழுங்கு, அவர் தான் தமிழ்நாட்டு பூரா சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய டிஜிபி. அவர் அலுவலகத்துக்கு முன்பு காமராஜர் சாலையில் பிடிச்சி அவரை அடிக்கிறாங்க. 2 காவலர் வேடிக்கை பார்க்குறாங்க. எந்த இடத்துல? டிஜிபி ஆபீஸுக்கு முன்னாடி. இவரெல்லாம் மக்களை காப்பாற்ற போறாங்க. கேவலமான ஆட்சி. எங்க டிஜிபி ஆபீஸுக்கு முன்னாடி மக்களை போட்டு அடிக்கிறாங்கன்னா எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? இன்னொன்னு, ஆடுதுறையில் ஒரு சேர்மன், அங்க பேரூராட்சி சேர்மன், அவர் அறையில் வந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு மறுபடியும் ஒரு 4 பேர் வர்றாங்க. அங்க குண்டு எடுத்து விசிறாங்க. நல்ல வேலைக்கு அவரு கழிவறைக்கு போனதுனால தப்பிச்சாரு. கூட இருக்கிற 2 பேர் மேல அந்த குண்டு வெடிச்சு படுகாயமடைந்து இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கார். இன்னைக்கு குண்டு கலாச்சாரம் ஆகி போச்சு. திமுகவில் குண்டு கலாச்சாரம் ஆகி போச்சு. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி போய் குண்டு வெடிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இதெல்லாம் உண்மை நிகழ்வு. நான் எதுவும் தவறா பேசல. பத்திரிகையில் வந்த செய்தி, ஊடகத்தில் வந்த செய்தி, அன்றாடம் நடைபெறுகின்ற நிகழ்வுகள். இன்னொன்னு, திமுக ஊராட்சி மன்ற தலைவர், மிக அற்புதமான தலைவரை திமுக தேர்ந்தெடுத்திருக்குது. ஏன்னாங்க, திருப்பத்தூர்ல ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், அவர் பேர் பாரதி. அவர் சென்னை செங்குன்றம் பகுதியில் அப்படியே பஸ்ல போயிட்டு இருக்கும்போது மற்ற பயணிட்டு இருந்து 4 சவர நகைய திருடிட்டார். அந்த பேருந்தில் இருந்த சிசிடிவி காட்சி காட்டி கொடுத்துருது. அவரை கைது பண்ணியிருக்காங்க. விசாரிக்கும் போது 10 வழக்கு இருக்குது. அவர் 10 திருட்டு வழக்கு. அவர் தான் ஊராட்சி மன்ற தலைவரா. அந்த ஊராட்சி மன்றம் எப்படி இருக்கும்? திமுக காரரு நினைச்சு பாருங்க எப்படின்னு. திருடுறது, ஊழல் செய்கிறவங்க, இப்படி தான் திமுக இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு, இப்படி ஏற்கனவே எக்ஸ்பர்ட் திருட்டுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க. அவரை தான் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஆக்கியிருக்காங்க. எங்க ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு நகை திருடுறாங்கன்னா அது எப்படிப்பட்ட கட்சி என்பதை பாருங்க. ஏன்னா மக்கள்கிட்ட செல்வாக்கு இழந்துட்டாங்க. திமுக கட்சியிலே செல்வாக்கு இழந்துட்டாங்க. அதனாலதான் இன்றைக்கு வீடு வீடா போய் ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடு, ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி திமுக உறுப்பினர் படி எடுத்துட்டு போய் உறுப்பினர் சேருங்க, உறுப்பினர் சேருங்க அப்படின்னு கேவலமா இருக்கின்ற ஒரு கட்சி திமுக கட்சி. நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, பல கட்சியில உறுப்பினர் சேர்த்திட்டு இருக்கிறாங்க. அவர்கள் விருப்பப்பட்ட அந்தந்த கட்சி தேர்ந்தெடுத்து அங்க உறுப்பினர் படிவத்தில் கையொப்பமிட்டு உறுப்பினர் வாங்குவாங்க. அதுதான் நடைமுறை. ஆனா திமுகவில் அங்க கட்சியில செல்வாக்கு இல்லாம அந்த கட்சி மக்களுடைய செல்வாக்கு இருந்துடுது, கட்சிக்காரன் செல்வாக்கு இருந்துடுது. அதனால புதிய உறுப்பினர் சேர்ப்பதற்கு வீடு வீடா போய் கெஞ்சிக்கிட்ட காட்சி
அவளை காட்சி திமுக கட்சியில் தான் பார்க்க முடியும். உண்மைதானே? அதோட ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்தாரு, இப்பதான் மொல்லக்கல்ல மக்கள்கிட்ட வந்திருக்கிறாரு. இதுல 46 பிரச்சனை இருக்குதான். யாருக்கு? திரு ஸ்டாலின் வந்து இதை வெளியிட்டிருக்காரு. 46 பிரச்சனை நாட்டு மக்கள் இருக்குது. இந்த 46 பிரச்சனையும் சம்பந்தப்பட்ட அங்கங்க அதிகாரி வருவாங்க. நீங்க மனுவா எழுதி கொடுத்தீங்களா சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அந்த துறை அதிகாரிகள் அந்த மனு ஆய்வு செஞ்சு உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பாங்களாம். இது நடக்கிற காரியமா? இன்னும் இருக்கிறது 7 மாசம் ஆயுள் காலம். அதுக்குள்ள இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி மக்களை ஏமாற்ற பார்க்கிறார். ஆனா ஒண்ணு, 46 பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகி போச்சு முதலமைச்சர். நாட்டு மக்களுக்கு பிரச்சனை தீர்ப்பதற்கு பல பிரச்சனை இருக்குது என்று கண்டுபிடித்த முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின், பாராட்டலாம். இதே போலதான் கடந்த எங்களுடைய அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப ஊர் ஊரா போய் ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்க ஸ்டாலின் அமர்ந்துக்குவாரு. இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்தார். அப்படியே அமர்ந்துக்கிட்டு மக்களை எல்லாம் அமர வச்சு அவருக்கு முன்னாண்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதை மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டிக்குள்ள போடுங்க. அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு பத்திரமா வீட்டுக்கு போய் வச்சிருந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து குறை தீர்க்கிறாங்க. தீர்த்தாங்களா? எவ்வளவு நாடகம் பாருங்க. என்ன அதுல தங்கத்தையே போட்டாங்க, வைரத்தை போட்டாங்களா? அந்த மக்களை எப்படி ஆசையை தூண்டுறாங்க பாரு. இந்த சதுரங்க வேட்டையில் ஒரு சீன் வரும். ஒருவரை ஏமாற்ற வேண்டுமென்றால் ஆசையை தூண்ட வேண்டும். அப்படி ஆசையை தூண்டி மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வருவதற்கு இன்றைய முதலமைச்சர் பல்வேறு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். இந்த உங்களுடன் ஸ்டாலின்ல எல்லாம் மக்கள் நம்பி மனு கொடுத்தாங்க. அந்த மனு திருப்புவனம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஆற்றுல கிடக்குது. எங்க கிடக்குது? மக்கள் கொடுத்த மனு ஆற்றுல கிடக்குது. அதோட புதுக்கோட்டையில வடை சுடுற கடையில பொட்டலம் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. மனுடைய நிலைமை பாருங்க. இன்னொன்று, நீட் தேர்வை ரத்து செய்யும் சொல்லி ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தார்ல, ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ரத்து செஞ்சாங்களா? உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கிறாரு. ரகசியத்தை வெளிப்படுத்தினாரா? கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீட் தேர்வு குறித்து விவாதம் வந்த பொழுது முதலமைச்சர் எழுந்து இது நீதிமன்றத்தில் இருக்குது, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. தப்பா நாங்களும் சொன்னோம். உச்ச நீதிமன்றத்தில் வழக்குறது தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியாதனோ. அப்படியே மக்களை ஏமாத்தி, இளைஞர்களை ஏமாத்தி, மாணவர்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தபோது அந்த பல்ட்டி அடித்து முடியாது விட்டார். நீங்க சொன்ன வார்த்தை நம்பி 25 மாணவ மாணவிகள் உயிர் வந்திருக்கிறாங்க. இந்த நீட் தேர்வில் தோல்வி அடைந்து அதற்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் தான் ஏற்க வேணும். அதோட இந்த நீட் தேர்வுக்கு விலக்களிக்க வேண்டும், ரத்து பண்ண வேணும்னு தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி பேர் கையெழுத்து வாங்கினாங்களா? 1 கோடி பேருக்கு கையெழுத்து வாங்கினாங்க. திமுக முதலமைச்சருடைய உத்தரவின் பேர்ல கையெழுத்து வாங்கி இன்றைக்கு அங்க சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையத்தில் திமுக இளைஞர் மாநில மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் முன்னாண்ட அந்த மனுவெல்லாம் அப்படியே அடுக்கி வச்சு அப்படியே காட்சிப்படுத்திட்டு இருந்தாங்க. திரு ஸ்டாலின் பேசும்போது வேகமா காத்தடிச்சு அந்த மனுவெல்லாம் பறந்து போய் அங்க இருக்கிற திமுக நிர்வாகி காலுக்கடியில் மிதிப்பட்டு வீணா போனதான் மிச்சம். மனு எப்படி போச்சு பாரு. எங்க மனு கொண்டு எங்க காட்சிப்படுத்துறதுக்கு வைக்க மனு கொடுத்தாங்க. நீங்க போய் குடியரசுத் தலைவர் கொடுப்பதாக மனு வாங்கி திமுக மாநில இளைஞர் மாநாட்டில் கொண்டு வச்சு அந்த மனுக்கெல்லாம் காத்துல போய் பறந்துதான் மிச்சம். இப்படி திமுக எதை அறிவித்தாலும் மனு வாங்கினா அது எங்க போகும்? ஒன்னா கடைக்கு போகும், ஆத்துக்கு போகும். இன்னொன்னு, இப்பெல்லாம் உஷாரா இருங்க. திமுக கட்சிக்காரர் நடத்துற மருத்துவமனைக்கு போனா நீங்க உஷாரா இருக்க வேணும். வெளியில வந்து உங்க பாட்டெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிக்க. அண்மையில் திமுக கட்சி எம்எல்ஏ நடத்துற மருத்துவமனையில் ஒரு கிட்னி முறைகேடு நடந்ததா இந்த திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சிருக்குது.
திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சிருக்குது. கிட்னி அங்கே டிரான்ஸ்பர் மாற்றுவதாக முறைகேடு நடந்ததாக திமுக அரசு தான் கண்டுபிடிச்சு அதுக்கு குழு போட்டு அதிகாரிகள் குழு போட்டு அந்த அதிகாரிகள்லாம் அங்க போய் ஆய்வு செஞ்சு முறைகேடு என்பது உண்மை அப்படின்னு அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையுடைய அனுமதியை ரத்து பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அந்த முறைகேடு நடந்த மருத்துவமனையினுடைய உரிமையாளர் கைது பண்ணணும்ல, பண்ணல. ஆளுங்கட்சி சேர்ந்த எம்எல்ஏங்கிறதுனால கைது பண்ணல. அவர் நிருபர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க இப்படி வந்து உங்க மருத்துவமனையில் இப்படிப்பட்ட முறைகேடு நடைபெறுகிற பத்திரிகை செய்தோம்னா நாங்க நீங்க அவர் சொல்றார், யாரு அந்த மருத்துவமனை உரிமையாளர் சொல்றாரு, நாங்க 2 லட்சம் ரூபாய் தான் வாங்குவோம். பாருங்க இப்படி பத்திரிகையில் வந்திருக்குது, 2 லட்சம் ரூபாய் தான் வாங்குவோம். நான் வந்து 12 கோடி ரூபாய் கார் வச்சிருக்கிறேன். இப்படி 12 கோடி ரூபாய் கார் வச்சிருக்குன்னு சொன்னா ரோல்ஸ் ராய் கார் வாங்க ஊர் மக்களுடைய கிட்னியை கலட்ட வேண்டுமா? பத்திரிக்கை எவ்வளவு திமிரு ஏங்க! ஏழை மக்கள் வறுமையின் காரணமா அவர்கள் இந்த கிட்னியை இன்றைக்கு இந்த அரசாங்கம் இந்த மருத்துவமனையில் முறைகேடு நடைபெற்ற பிறகு முறையா அதுக்கு பதில் சொல்ல தவறி இன்றைக்கு அவருடைய 12 கோடி கார் வாங்கணும்னா அந்த ஊர் மக்கள் இருக்கிற கிட்னி எல்லாம் கலெக்ட் வேணுமா? கவலைப்படாத, அண்ணா திமுக ஆட்சி வந்தா எப்படி இருக்குன்னு அப்ப புரிஞ்சுக்குவேன். அப்புறம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்திலிருந்து ஒரு அம்மா கிட்னி கொடு, குமராபாளையம் நினைக்கிறேன், குமராபாளையம் பள்ளிப்பாளையமா அந்த பகுதியில் நாமக்கல் பள்ளிப்பாளையம் பகுதியில் வறுமை கோட்டுங்களை கிட்னியை கொடுப்பதற்காக அந்த அம்மா சம்மதிச்சு அதை அழைச்சிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க போய் கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. கல்லீரல எடுத்துட்டாங்க. அந்த அம்மா உடம்பு சரியில்லாத மருத்துவமனையை போய் செக் பண்ணும்போது தான் கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டான்னு சொன்னதே இந்த அம்மா அதிர்ச்சி போச்சு. நான் கிட்னி தானே கொடுக்குறேன்னு எப்படி கல்லீரல் எடுத்தாங்கன்ட்டு அந்த அம்மா பேட்டி கொடுக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவைங்களா? ஏழைகளை துன்புறுத்துகின்ற ஆட்சி, ஏழையினுடைய வறுமையை மையமாக வைத்து இப்படி கொள்ளையடிக்கின்ற கூட்டத்தை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் விரட்டி அடிக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு மின் கட்டணம் 67% உயர்ந்து போச்சு. அது மாதிரி இது நகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்ந்து போச்சு, கடை வரி 150%, குடிநீர் வரி உயர்ந்து போச்சு. போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. இவ்வளவு வரி போட்டும் இன்னும் மக்களுக்கு முழுமையான சேவை செய்யவில்லை. அதுதான் இந்த ஆட்சியினுடைய அவலம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மதுரையில் மாநகராட்சி 200 கோடி அந்த பில்லிருந்து வந்த, அதாவது வரியிலிருந்து வந்த வருவாய 200 கோடி இந்த அரசாங்கம் இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்குது. திமுக அரசாங்கமே கண்டுபிடிச்சிருக்குது. யார் மேயர்? திமுக மேயர். யார் கண்டுபிடிச்சது? திமுக அரசாங்கம். ஆக 200 கோடி இந்த வருவாய் வந்ததிலிருந்து மட்டும், இந்த வரி வருவாயிலிருந்து இன்றைக்கு முறைகேடு நடைபெற்றதாக திமுக அரசு கண்டுபிடிச்சு இன்றைக்கு மதுரை மேயர் உடைய கணவர் கைது பெற்றிருக்காங்க. 5 மண்டல குழு தலைவர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. 2 நிலைக்குழு தலைவர் ராஜினாமா, சம்பந்தப்பட்ட சில அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க. ஆனா மேயர் இதுவரை கைது பண்ணல. இதுக்கு காரணமே மேயர். ஆனா அவர் வீட்டுக்காரரை கைது பண்ணியிருக்காங்க. எப்படி ஊழல் மலிந்த அரசாங்கம் என்பதற்கு இதுவே சான்று. இது ஆளுங்கட்சியே இந்த முறைகேடை கண்டுபிடிச்சிருக்கனால இதில் ஊழல் நிறைந்த அரசாங்கம் என்பதற்கு சான்று திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல் மாநகராட்சி 4,66,00,000 முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சு இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சு இன்றைக்கு அந்த அதிகாரிகளை கை செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. இப்படி ஊழல் நிறைந்த அரசாங்கம் தேவையா? அதோட இன்றைக்கு ஏழை மக்கள் குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, வீட்டு மனை இல்லாத இருக்காங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் வீட்டு மனை இல்லாத இருக்காங்க, குடிசையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் அற்புதமாக பல லட்சம் ரூபாய் மதிப்பிலே காங்கிரீட் வீடு இந்த மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கின்ற பொழுது இன்றைக்கு கொரோனா காலம் 12 மாசம் நம்முடைய ரேஷன் கடையில் விலையில அரிசி, விலையில சக்கரை, விலையில எண்ணெய் 1 வருஷம் பூரா கொடுத்தோம் அண்ணா திமுக ஆட்சியில். அதே போல இன்றைக்கு
அந்த காலகட்டத்தில் தை பொங்கல் வந்தது. எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் பொங்கல் பரிசா கொடுத்தோம். கொரோனா காலத்தில் பள்ளி மூடப்பட்டது, கல்லூரி மூடப்பட்டது, மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. ஒரு ஆண்டு வீணா போய்விட்டதுன்னு கல்லூரியில் படிக்கிற மாணவருக்கு ஆன்லைனில் வகுப்பு, ஆன்லைனில் தேர்வு, அவர்கள் பட்டப்படிப்பு படித்து அங்கே பட்டம் பெற்றாங்க. நம்முடைய பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். அதிமுக ஆட்சியில் பழனி சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். பழனி முருகன் கோயில் ரோப் கார் வசதி கொண்டு வரப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில் மற்றும் அனைத்து உபகோயிலும் அன்னதான திட்டம் நடைமுறைப்படுத்தது. பழனி நகராட்சி 3 கோடியில் கட்டப்பட்டது. கொடைக்கானல் பெரியகுளம் சாலை அடுக்கம் வழியாக 60 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது. பழனி நகராட்சிக்கு ரூபாய் 58 கோடி மதிப்பீட்டில் பழனி நகரம் குளத்து பைபாஸ் முழுவதும் சாலைகள் அமைக்கப்பட்டது. கொடைக்கானல் நகரின் குடிநீர் தேவைக்காக ரூபாய் 44 கோடி மதிப்பீட்டில் குண்டார் குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தப்பட்டது. கொடைக்கானல் நகரில் துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டது. கொடைக்கானல் நகரில் 14 கோடி மதிப்பீட்டில் மிளிரும் மின் விளக்குகள் LED லைட் பொருத்தப்பட்டது. கொடைக்கானல் மனோரஞ்சிதம் குடிநீர் தேக்கத்தில் 10 கோடி மதிப்பீடு தடுப்பணை கட்டப்பட்டது. நீண்ட காலமாக கிடப்பில் கிடந்த கொடைக்கானல் நகர முழுமை திட்டம் மாஸ்டர் பிளான் புதுப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. பழனியில் போக்குவரத்து காவல் நிலையம் துவங்கப்பட்டது. பழனியில் வட்டார போக்குவரத்து எல்லாம் துவங்கப்பட்டது. பழனி சார்பு நிதி மண்டலம் கட்டப்பட்டது. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைய இருக்குது. அதிமுக ஆட்சியில் பழனி சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல பல கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறீங்க. அந்த கோரிக்கைகளை முக்கியமா பழனி தாராபுரம் சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் கொடுத்திருக்கீங்க. அதிமுக ஆட்சியுடன் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த சிறப்பான எழுச்சி பயண நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்கு துணையாக இருந்த மரியாதைக்குரிய திரு SK மகேந்திரன் அவர்களே, திரு ரவி மனோகரன் அவர்களே, திரு N அப்துல் சமூத் அவர்களே, திரு T முத்துசாமிகளே, திரு RMTC மாரியப்பன் அவர்களே, திரு M ஸ்ரீதர் அவர்களே, திரு R தாமோதரன் அவர்களே, திரு V சந்திரமோகன் அவர்களே, திரு N சக்திவேல் அவர்களே, திரு PK சசிகுமார் அவர்களே, திரு K விஜயசேகரன் அவர்களே, திரு RPP சண்முகசுந்தரம் அவர்களே, திரு MEK ராஜா முகமது அவர்களே, திரு SP அன்வர் தீன் அவர்களே, திரு ப நடராஜன் அவர்களே, திரு M மகடீஸ்வரன் அவர்களே, திரு Y பசீர் அகமது அவர்களே, திரு SKK ஹகீம் அவர்களே, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் திரு ஜெயராமன் அவர்களே, தமிழர் தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் திரு KK செல்வகுமார் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாவட்ட தலைவர் திரு முத்துரத்தினம் அவர்களே, IJK மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு அசோக் அவர்களே, மாவட்டத்தில் IJK திரு ஜோஸ்வா அவர்களே மற்றும் நேதாஜி சுபாஷ் சேனை சேர்ந்த கட்சி நிர்வாகிகளே, தென்னிந்திய பார்வர்ட் பேக் நிறுவன தலைவர் திருமாரஞ்சி அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளே, தமிழ்நாடு தேவர் பேரவை தலைவர் திரு முத்துராமலிங்க தேவர் அவர்களே மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கமைக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய தோழர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஒருவேளை கூட்டணி வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அந்த கூட்டணி வேட்பாளர் சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.